பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கவனிங்க, இந்த நாளிலே ஒரு சம்பவம். நாகமான் குஷ்டரோகி ஆண்டவர் சுகமாக்குகிறார். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பராக்கிரமசாலியாக அவன் குஷ்டரோகியாக இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டு புறப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்து ஒரு சிறு பெண் சிறையில் பிடித்து கொண்டு வந்திருந்தாள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ட ரோகத்தை தீர்த்து விடுவார் என்றான். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்தின் பெண் இன்ன பிரகாரம் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தை அறிவித்தான். அப்பொழுது சீரியா ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் நிருபத்தை கொடுத்தான். அதிலே அந்த நிருபத்திலே, உம்மிடத்திலே என் ஊழியக்காரனாகிய நாகமானை கொண்டு வருவான், அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்திலே அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவது என்று என்னிடத்தில் நிருபம் அனுப்பதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறார் என்று சிந்தித்திருந்தான். கவனிங்க, இங்கே நாகமான் என்கிற ஒரு மனுஷன் சீரியா தேசத்திலே அவன் படைத்தலைவனாய் இருக்கிறான். அவனு குஷ்டரோகியாய் இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா தேசத்துக்கு சிறைப்பட்டு போன ஒரு சிறு பெண் அங்கே நாகமானுடைய அந்த ராஜாவுக்கு வேலைக்காரியாய் இருக்கிறான். என் ஆண்டவன் இங்கே இஸ்ரவேல் தேசத்திலே எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரிடத்தில் போனால் நிச்சயமாய் இவனுடைய படைத்தலைவனை குணமாக்கி விடுவார் என்று சொன்ன பொழுது, இப்பொழுது அவன் போகலாம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கடிதம் சொல்லி, என் வேலைக்கு என்னுடைய படைத்தலைவனாகிய நாகமானுக்கு அவனை குஷ்டரோகியை சுகமாக்கி விடும் என்று சொல்லி கடிதம் அனுப்பினான். இதை பார்த்த உடனே, நான் என்ன கடவுளா, நான் ஆண்டவனா, என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவன் அந்த கடிதத்தை பார்த்த உடனே வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். கவனிங்க அருமை தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய குறையை தீர்க்க முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாது, கஷ்டங்களை தீர்க்க முடியாது. ஆனால் இவன் எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே போக சொன்னதற்கு இவன் ராஜா கிட்ட போய் சொல்லுகிறான். கவனிங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் போக வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை தேடினால் நம்முடைய வியாதி நீங்கும், நம்முடைய கஷ்டம் நீங்கும், நம்முடைய துன்பம் நீங்கும், நம்முடைய பாடுகள் நீங்கும், நம்முடைய குறைகள் நீங்கும், நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் வழி நடத்துகிறவர்கள் நம்மளை சரியாய் வழி நடத்தாவிட்டால் இயேசுக்கு பதிலாக மனுஷனை தேடுகிற காலம் இது. இயேசுவை தேடுவதற்கு பதிலாக மனுஷனையும் மனுஷனுடைய அவன் செய்கிற சில காரியங்களையும் கண்டு அவனிடத்திலே ஓடுகிறார்கள். நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல முடியும். கவனிங்க, கர்த்தராகிய இயேசுவை தேடி வரணும். இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், எந்த மனுஷனிடத்திலும் போகாதிருங்கள். முழங்கால் படிட்டு இயேசுவை தேடுங்க, அற்புதங்கள் நடக்கும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.